ஒரு குளத்துல 2 மீன் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு மீனோட பேர் பாசிட்டிவ், இன்னொரு மீனோட பேர் நெகட்டிவ். பாசிட்டிவ் மீன் எந்த விஷயமா இருந்தாலும் அதோட நல்ல பக்கத்தை மட்டுமே பார்க்கும். நெகட்டிவ் மீனோ நல்லவங்க கிட்ட கூட ஏதாவது கெட்ட விஷயம் இருக்குதான்னு தேடும். பாசிட்டிவ் மீனையும் நீ எல்லாரையும் நம்பிட்டே இரு, ஒரு நாள் உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க பாருன்னு அடிக்கடி திட்ட வர செய்யும். பாசிட்டிவ் மீனோ எல்லார்கிட்டையும் ஏதாவது நல்ல குணம் இருக்கும், அது என்னை காப்பாத்தும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நாட்கள் நகர ஆரம்பிச்சது. மழைக்காலமும் வந்துச்சு. சோன்னு மழை பெஞ்சதால குளத்துல தண்ணி நிறைஞ்சு ஓடுச்சு. பாசிட்டிவ் மீனும் நெகட்டிவ் மீனும் தண்ணிக்கு மேலே துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் விளையாடினதால 2 மீனும் சோர்ந்து போய் ஒரு தாமரை பூவுக்குள்ள படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ எங்கேயோ இருந்து மெல்லிசா ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு. உடனே 2 மீனும் யார் அழுறதுன்னு தேட ஆரம்பிச்சுதுங்க. அப்போ குளக்கரைக்கு பக்கத்துல தேள் நின்றுக்கிட்டு அழுறத பார்த்துச்சுங்க. உடனே பாசிட்டிவ் மீன், பாவம் அந்த தேளுக்கு என்ன பிரச்சனையோ, வா பக்கத்தில் போய் விசாரிப்போன்னு சொல்லுச்சு. அதுக்கு நெகட்டிவ் மீன், ஐயோ நான் மாட்டேன்ப்பா, அந்த தேளோட வாலை பாரு, எவ்வளோ பெரிய கொடுக்கு, அது நிறைய விஷம் இருக்கும், நாம் கிட்ட போனால் அதால் ஒரு போடு போட்டுச்சுன்னா செத்தே போயிடுவோம், நான் வர மாட்டேன்ப்பா, நீ வேணும்னா போய்க்கோன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. பாசிட்டிவ் மீன் அழுதுகிட்டு இருந்த தேள்கிட்ட போச்சு. நண்பா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தேள், மீன் தோழியே, என்னோட குடும்பத்தினர் எல்லாம் குளத்துக்கு அக்கறையில் இருக்காங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததில் நான் மட்டும் தண்ணியில் அடிச்சிட்டு வந்து இக்கரைக்கு வந்துட்டேன். என்னை யாராவது அக்கறைக்கு கொண்டு போய்விட்டா பெரிய உதவியாக இருக்கும். உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு பாசிட்டிவ் மீன் உடனே, தாராளமாக செய்கிறேன் நண்பா, நீ வந்து என் முதுகு மேலே ஏறிக்கோன்னு சொல்லிச்சு. பாசிட்டிவ் மீனும் தேளும் பேசிக்கிட்டு இருந்ததை தண்ணிக்குள்ளே மறைஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்த நெகட்டிவ் மீன், பாசிட்டிவ் வேணாம், அவன் உன் முதுகில் தன் கொடுக்கால கொட்டிடுவான்னு கத்துச்சு. இதை கேட்ட தேள் பதறி போய், மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்க தான் கொடுக்கை யூஸ் பண்ணுவேன், உதவி பண்ணுறவங்களே நான் கொட்ட மாட்டேன்னு பாவமாக சொல்லுச்சு. நெகட்டிவ் மீன், நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பாசிட்டிவ் மீன் மட்டும் என் முதுகு மேலே ஏறிக்கோ நண்பான்னு மறுபடியும் தேளை கூப்பிட்டுச்சு. தேள் உடனே பாசிட்டிவோட முதுகில் ஏறிக்குச்சு. தேள் தண்ணியில் மூழ்கிடாமல் பத்திரமா அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துச்சு பாசிட்டிவ் மீன். தொலைஞ்சு போன தேளை மறுபடியும் பார்த்த தேள் குடும்பம் அதுக்கு காரணமான பாசிட்டிவ் மீனை கையெடுத்து கும்பிடுச்சுங்க. சில நாட்கள் போச்சு. குளக்கரைக்கு மேலே பறந்துட்டு இருந்த பறந்தோட கண்ணில் தாமரை பூவில் படுத்துக்கிட்டு இருந்த நெகட்டிவ் மீன் பட்டுடுச்சு. உடனே ஜிவ்வுன்னு கீழே வந்து நெகட்டிவை தூக்கிட்டு பறந்துடுச்சு. நெகட்டிவ் மீன் கண்ணீர் விட்டு கதறிச்சு. அதையெல்லாம் அந்த பருந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு தென்னை மரத்தில் உட்கார்ந்துட்டு நெகட்டிவ் மீனை சாப்பிட்றதுக்காக தென்னை ஓலை மேலே வச்சது. அந்த நேரம் அந்த தென்னை மரத்தில் பாசிட்டிவ் மீனால் காப்பாற்றப்பட்ட தேளும் இருந்துச்சு. ஆபத்தை நொடியில் புரிஞ்சுக்கிட்ட தேள் பருந்துக்கு எதிர போய் நின்று, என் தோழியோட ஃப்ரெண்ட் இந்த மீன், இதை நீ சாப்பிடணும்னு நினச்சா நான் உன்னை என் கொடுக்கால கொட்டிடுவேன்னு மிரட்டிடுச்சு. பருந்து பயந்து போச்சு. சரி சரி, இந்த மீனை நான் ஒன்றும் செய்யலை, என்னை எதுவும் செஞ்சிடாதேன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. உடனே தேள் நெகட்டிவ் மீனை மரத்திலிருந்து விடுவிடுன்னு கீழே கொண்டு வந்து குளத்துக்குள்ளே விட்டுடுச்சு. நெகட்டிவ் மீன் தேளுக்கு நன்றி சொல்லுச்சு. அன்னிலிருந்து நெகட்டிவ் மீனும் பாசிட்டிவ் மீனும் எல்லாரையும் நல்லவங்களா நினைக்க ஆரம்பிச்சது.